நீரும் கலிலேயனோ? இயேசுவுக்காய் பரிந்து பேசின இரகசிய சீடர் நிக்கோதேமு. நிக்கோதேமு என்றால் வெற்றியாளன் என்று கிரேக்க பொருள்படும் பெயர். நிக்கோதேமு என்பவன் இஸ்ரவேல் நாட்டிலே இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் யூதர்களுக்குள்ளே அதிகாரி. இவன் ஒரு பரிசேயன், இயேசுவின் அற்புதங்களை அறிந்தவன், இயேசுவானவரை தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று மனதார உணர்ந்திருந்தவன். அவன் இயேசு கிறிஸ்துவின் குணம் மற்றும் போதனையால் ஈர்க்கப்பட்டான். ஆனால் இந்த ஆர்வத்தை சக பரிசேயர்கள் அறிய அனுமதிக்க பயப்பட்டான். இரகசிய சீடனாக இருந்த நிக்கோதேமு இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தபடியால் யோவான் 3 அதிகாரம் 1, 2, 10 வசனங்கள், நிக்கோதேமு காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டான். யோவான் 3 அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசுவானவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தம்முடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு சொல்லியது போல நிக்கோதேமுவுக்கும் சொன்னார். அவன் மனதில் விழுந்த சுவிசேஷம் பலன் கொடுத்தது. தனிப்பட்ட ஒரு மனிதனிடம் இயேசுவானவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று 3 முறை பிரதியுத்தரம் சொல்லியது நிக்கோதேமுவிடம்தான். இயேசுவுக்காய் பரிந்து பேசின நிக்கோதேமு. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்த காலத்தில் இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்தபடியால் அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொல்ல, ஜனங்களுக்குள்ளே இவர் தீர்க்கதரிசியானவர், இவர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லஹேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று பல்வேறுபட்ட சிந்தனைகளால் பிரிவினை உண்டான நாளில் அனுப்பப்பட்ட சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். யோவான் 7 அதிகாரம் 45 வசனம். ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றதுமல்லாமல் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் அனுப்பின சேவகர்கள் இவர்களே. யோவான் 7 அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். அப்பொழுது ராத்திரியிலே இயேசுவானவர் இடத்திற்கு வந்தவனும் பரிசேயர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு பிரதான ஆசாரியர்களிலும் பரிசேயர்களிலும் உள்ள தனது சக ஊழியர்களிடம் இயேசுவை பற்றி தீர்ப்பு வழங்குவதற்கு முன் கேட்டு விசாரிக்குமாறு அறிவுறுத்தினார். யூத சட்டம் ஒரு நபரை கண்டனம் செய்வதற்கு முன்பு அவன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளையும் அறிய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினான். யோவான் 7 அதிகாரம் 50, 51 வசனங்கள். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். யோவான் 7 அதிகாரம் 52 வசனம். யூதர்கள் முறைமையை இயேசுவுக்கு நிறைவேற்றிய நிக்கோதேமு இயேசுவின் சரீரத்தை யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி சுகந்த வர்க்கங்கள் இடுவதற்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். பிலாத்துவினிடத்தில் அனுமதி பெற்ற அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்புடன் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டி அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் இருந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள். யோவான் 19 அதிகாரம் 38 வசனம் முதல் 42 வசனம் வரை. இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது நினைவு கூறப்படுகிற நிக்கோதேமுவின் சேவையை அடிக்கடி சொல்லிக்கொள்கிற நாம் நிக்கோதேமு போல மறுபிறப்படைவோம். ஏனென்றால் காலம் இனி செல்லாது. வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் 6 வசனம். இயேசுக்கு அந்தரங்க சீஷன் அரிமத்தியா யோசேப்பு. அரிமத்தியா சாமுவேல் பிறந்த இடமாகிய ராமா என்பது எஷூபியஸ் கருத்து. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19 வசனம். 1 மக்கபேயர் 11 அதிகாரம் 34 வசனத்தின் பின்பகுதியில், ஆதலால் யூதேயா நாடு முழுவதும்
சமாரியாவினின்று பிரித்து யூதேயாவில் இணைத்த அனபரமா, லித்தா, ரதமாமீன் ஆகிய 3 மாநிலங்களும் அவற்றை சேர்ந்த அனைத்தும் அவர்களுக்கு சொந்தம் என உறுதிப்படுத்துகிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த மாநிலங்கள் முறையே இப்ராயிம், லிடா மற்றும் அரிமத்தியா ஆகும். யோசேப்பு அரிமத்தியாவை சேர்ந்த ஒரு யூதன். அவன் ஆலோசனைக்காரனும், லூக்கா 23:50 உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும். மார்க்கு 15:43 யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். லூக்கா 23:50-51 இஸ்ரவேல் நாட்டில் தலைமை சங்கம் என்பது ஒவ்வொரு ஊர்களிலும் 20 முதல் 23 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கமாக இருந்தது. இதன் பெரிய தலைமை சங்கம் எருசலேமில் 71 உறுப்பினர்களை கொண்டு இயங்கியது. இச்சங்கம் சமய வழக்குகளையும் வழக்கங்களையும் மட்டுமே விசாரித்தது. டெம்பிள் மவுண்ட் என்னும் இடத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 516 ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டு வரை இருந்த எருசலேம் தேவாலய காலத்தில் இச்சங்கம் எருசலேம் தேவாலயத்தில் ஓய்வு நாள் மற்றும் யூத விழா நாட்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலும் கூடியது. அரிமத்தியா யோசேப்பு ஐசுரியவானும் இந்த யூத தலைமை சங்கத்தின் உறுப்பினரும் ஆவார். மத்தேயு 27:57 ஆனால் யூதர்களுக்கு பயந்து இரகசியமாக இயேசுவின் சீடராக இருந்தார். யோவான் 19:38 இயேசுவின் மரணத்திற்கு ஒத்து இவர் வாக்களிக்கவில்லை. சொந்த புதிய கல்லறை. அரிமத்தியா யோசேப்பு கனம் பொருந்தியவனாக இருந்தான். பிலாத்துவிடம் இயேசுவின் சரீரத்தை கேட்டு கட்டளை பெற்று மார்க்கு 15:43-46 அடக்கம் செய்ய மெல்லிய துணியை வாங்கி துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சரீரத்தை சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய சொந்த புதிய கல்லறையிலே வைத்தான். கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். மத்தேயு 27:57-60 ஒருவேளை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாய் வஞ்சனை இருந்ததுமில்லை என்ற ஏசாயா 53:9 நிறைவேறுதலை கண்டிருக்கலாம். அரிமத்தியா யோசேப்பு ஒரு துணிச்சலான சாட்சியுள்ள மனிதர். மத்தேயு 27:52 மற்றும் 53 கல்லறைகளும் திறக்கப்பட்டன. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிற விஷயங்கள் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்று அரிமத்தியா யோசேப்பு யூத மூப்பர்களிடம், குறிப்பாக பிரதான ஆசாரியர்களான காய்பா மற்றும் அன்னாவிடம் சாட்சியம் அளித்தார். மேலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மற்றவர்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனர் என்றும் அவர் சுட்டி காட்டினார் என்று நிக்கோதேமு எழுதியுள்ளதாக வரலாறு. அரிமத்தியா யோசேப்பின் ஊழியம். இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அரிமத்தியா யோசேப்பு ஒரு மிஷனரியானார் என்றும் இறுதியில் நற்செய்தியை பிரசங்கிக்க பிலிப்புவினால் கிபி 63 மேற்கு ஐரோப்பாவின் கோல் என்ற இடத்திலிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார் என்றும் வரலாறு கூறுகிறது. அவர் தன்னுடன் எடுத்து சென்ற புனித கிரேல் யாத்ரீகரின் கைத்தடி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பயன்படுத்தியதாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இங்கிலாந்தில் தரையிறங்கிய பிறகு அவர் கிளாட்ஸ்டன்பரிக்கு சென்றார். மேற்கு ஐரோப்பாவின் கோல் என்பது இன்றைய பிரான்ஸ், பெல்ஜியம், லக்சம்பர்க் மற்றும் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகள், நெதர்லாந்து, ஜெர்மனி மற்றும் வடக்கு இத்தாலி ஆகியன உள்ளடக்கியது. முதல் கிறிஸ்தவ குடியேற்றத்தை பிரிட்டனிலும் பின்னர் கிளாட்ஸ்டன்பரியிலும் நிறுவினார் என்பது வரலாறு. அரிமத்தியா யோசேப்பு கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளாலும் மற்றும் சில புராட்டஸ்டன்ட் மரபுவழி திருச்சபைகளாலும் ஒரு புனிதராக போற்றப்படுகிறார். எனவே இவ்விருவருடைய திருநாளாக ஆகஸ்ட் மாதம் 31 அனுசரிக்கப்படுகிறது. ஆமேன்.